ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிப்பியில் இன்னைக்கு பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சின்ன எலுமிச்சப்பழம் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சிடலாம். கடாயில் கொஞ்சம் அதிகமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்ச உடனே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 300 கிராம் சின்ன சைஸ் கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பக்கத்தில் கட் பண்ணிக்கலாம், சீக்கிரமாக வெந்துடும். வெங்காயம் வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். பாதி வேகட்டும். இது 4 பேருக்கு கரெக்டாக இருக்குங்க. கத்திரிக்காய் பாதி வெந்துருச்சு. இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவில் சேர்ந்து கத்திரிக்காய் வெந்தால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வேகட்டும், மூடி வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் வறுத்த நடக்கடலை, 1/2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க 4 பத்த கொப்பரை தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க. அதனால் இந்த மசாலா எல்லாம் அரைச்சிட்டு எண்ணெயில் வதக்கிடலாம். பாருங்கள், சூப்பராக கத்திரிக்காய் வெந்துருச்சு, தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும். நம்ம எள்ளெல்லாம் வறுக்காமல் சேர்த்துருக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தக்காளியை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு புளியை கொஞ்சம் கம்மி பண்ணால் இதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க மறந்துட்டேன். அதனால் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் செய்யும் போது வெங்காயம் வதங்கின பிறகு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பிரியாணியில் நிறைய மசாலா சேர்க்கறதுனால இதில் மசாலா லைட்டாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி ரெடி. இது பிரியாணிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.